இந்த அரசு ஏற்படுத்தி வருகிற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை சொன்னார்கள். இதுவரை இந்த துறையின் சார்பில் 2500 விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அனைத்து மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள், அதேபோல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இன்றைக்கு மனநல ஆலோசனை மையங்கள் நிறுவப்பட்டு மனநல ஆலோசகர்களால் இந்த அவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதற்கான ஒரு பொது தொலைபேசி எண் 2002 அக்டோபர் 27 எங்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு 14416 என்கின்ற ஒரு மனநல சேவை எண் அறிவிக்கப்பட்டு அந்த வகையில் அந்த எண்ணும் தற்போது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 104 எனும் எண்ணுள்ள ஒரு மருத்துவ தகவல் மையத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். நான் ஏற்கனவே சொன்ன அந்த 14416 என்கின்ற எண் மக்கள் மனதில் எளிதாக நிற்கவில்லை என்கின்ற காரணத்தினால் இன்னமும் அதை எளிதுபடுத்துவதற்கு 104 என்கின்ற எண்ணை அன்றைக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அந்த வகையில் அந்த 104 என்கின்ற இந்த மருத்துவ தகவல் மையம் தொடங்கப்பட்டதற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் நீட் தேர்வு எழுதுகிற மாணவர்கள் நீட் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு மனநல ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் கூட தமிழ்நாட்டில் நீட் தேர்வு எழுதிய 1,35,715 பேருக்கும் மனநல ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. அதில் தேர்ச்சி பெறாத 59,534 மாணவர்களுக்கும் மனநல ஆலோசனைகள் திரும்ப வழங்கப்பட்டது.